அட பாவிகளா! திருச்சி கிழக்குல கள்ள ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை விஜய் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போகி தக்க நடவடிக்கை எடுத்ததுனால, இப்ப வந்து எத்தன ஓட்டு போட்டானுங்க என்ன அப்படிங்கிறது தெரியல. போய் ரைடு விட்டுருக்காங்க பொதுமக்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல. இந்த திருட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு வச்சு தவகவுடைய போட்டியாளரை அடித்து ஏன்னா அவங்க சும்மா நின்னுட்டுருந்தாங்க. அப்ப போய் ஒரு கலவரம் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நெறைய நியூ வோட்டர்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வராங்க அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி குடுக்கணும். அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணியே குடுக்கல. கடைசி ஒரு நெயில் பைட்டிங் ஹாரர் த்ரில்லர் மூவி மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு இடையூறு மத்தியில விஜய் அவர்களுக்கு இந்த வட்டம் வாக்குகள் எவ்வளோ விழுந்துச்சு? என்ன கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் வந்து போப்போகுது அப்படிங்கிறத பத்தி முழுசா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காம ஒரு லைக்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம். ஸோ விஜய் அவர்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் மாற்றம் இருக்கணும். கண்டிப்பா அவர் தான் வந்து அடுத்த ஒரு சிஎம் ஆவணுன்ற மாரி ஏகப்பட்ட பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றம் வருங்கிறது எதிர்பார்த்தோம். பட் சிஎம்மா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தல்லே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அது வந்து உண்மதான். அதில மாற்று கருத்து இல்லை. பட் நெறைய பேர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஏன்னா வோட்டிங் பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 85% வந்திருக்கு. இன்னும் எல்லா இடத்துலயும் வந்து 80% வந்து கிளாக் பண்ணியிருக்கு. சரி, அதனால விஜய்க்கு வந்து ஓட்டு வந்துருமா? அப்படின்ற மாரி நீங்க கேட்கறது புரியுது. ஆமா, கண்டிப்பா வந்து அவருக்கான அந்த ஒரு பீக் இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல், அந்த சைட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம நெறைய சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா, நமக்கு வந்த வேல்யூபிளான கமெண்ட்ஸ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு குறைந்தது 20லேருந்து 25% வாக்குகள் இருக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் தேர்தல்னால. ஓகே. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா மக்கள் வந்து கடல் அலை போல வந்து ஓட் போட வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, பேண்ட் அதே மாரியே போட்டு வந்தாங்க. நெறைய சினிமா பிரபலங்களும் கூட அவர மாரியே ட்ரெஸ் போட்டு வந்துட்டு ஓட் போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ விஜய் வேவ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா, அது வந்து இந்த எலக்ஷன்ல எப்படியோங்க தோக்குறோமோ, ஜெயிக்கிறோமோ சண்ட போட்டோம். அவ்வளோதான். நான் அதுதான் வந்து பார்த்தேன். டிஎம்கே, ஏடிஎம்கே உடைய மாற்று சக்தியாக ஒரு சக்தி வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அது மாரி விஜய் அவர்கள் வந்துட்டார். கரெக்ட்டா? இப்ப மே 4ஆம் தேதி என்ன சம்பவம் பண்ண போறாருங்கிறத அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்குள்ளேயும் அந்த திருட்டு திமுக என்ன பண்ணிட்டாய்ங்க, நேத்து திருச்சி கிழக்குல வோட்டிங் முடிஞ்ச உடனே, ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து போட்டு போட்டு பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க ஏதோ. உடனே அங்க வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு, இவன வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்துருக்காய்ங்க. வெளிய வரவே இல்ல. ஸோ அப்ப காவலர்கள்லாம் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அப்ப வந்து இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அப்ப கேள்வி கேட்குறாங்க நாக்க புடுங்குற மாரி. "என்னப்பா உள்ள கதவ பூட்டி வச்சுட்டு நீங்க எதுக்கு உள்ள உட்காந்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, "பிம்பிலிக்கு பிலாப்பி" அப்படின்ற மாரி பதிலே இல்லாமல் போட விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பொதுமக்கள் உள்ள வந்துட்டு கேள்வி கேட்க நாராசமா. ஸோ இந்த மாரி இது வந்து பார்த்ததுனால தவகவினர் வந்து போயி பார்த்தாங்க. இதே மாரி எத்தன மாவட்டங்கள் இருக்கு, எத்தன இடம் இருக்கு. அ அங்கெல்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? போலீஸ்க்கு சும்மா ஒரு காசு அள்ளி குடுத்தோம் அப்படின்னா, அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கள்ள ஓட்டு போட்டுருவானுங்க அப்படின்னு அந்த சார் படிவம் வந்து நீக்கப்பட்டு, கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச வாக்காளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நெறைய பேருக்கு வந்து வாக்கு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு. நீங்க அத பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த ஓட்லாம் வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கள்ள ஓட்டு வந்து திமுக போட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அதுவும் நள்ளிரவு 1 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டியிருக்காய்ங்க. இப்ப எவ்வளோ கொடூரமான அ அதுவும் டவுட்டு தான் வந்து பார்த்துருக்காங்க. தவகனர் வந்து வெளிய நின்னுட்டுருக்கும் பொழுது, என்ன இந்த பூத்துல மட்டும் வெளிய வராம போலீஸ் வந்து உள்ளயே உட்காந்துருக்காய்ங்க அப்படின்ற மாரி டவுட் வந்திருக்கு. சரியா, எல்லா இடத்துலயும் வந்து இருப்பாங்க. ஒரு கண்காணிப்பு மாரி, ரோமிங் மாரி போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து டவுட் வந்து உள்ள போய் பார்க்குறப்போ உள்ள இருந்திருக்காய்ங்க. அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாய்ங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு டிஸ்கஷன் வேற போயிட்டு இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எதுக்கு இந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வேவ்னால தான். வேற எந்த ஒரு வெங்காயத்தினாலயும் இல்ல. சரிங்களா? ஸோ அதனால அவனுங்க வந்து சரி இருக்கிற கிடைக்கிற கேப்ல அந்த டைம்ல நம்ம வந்து ஓட்ட வந்து டக்கு 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 டக்குன்னு போட முடியுமான்னு சொல்லி திருட்டு திமுக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதே மாரி நேத்து ஹார்வர்ட் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு கேண்டிடேட் டிவிகே கேண்டிடேட் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா சேகர்பாபு போய் அடிக்கிறாப்புல டவால்னு போயிட்டு. அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதானே உங்க ஜனநாயக உரிமையாடா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அதான் சொல்றேன் இந்த ரவுடிசம்,
இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுற திமுக வந்து திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உறுதி தாங்க, டிஎம்கே ஆட்சி வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க பண்ணுற வேலைகள்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய குடும்பம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி சார் எஸ்ஐஆர் சார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அது வந்து கொண்டு வந்த பிறகு இந்த படிவம்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் நிறையா டிவிகேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து கேஷ் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், அதாவது ஓட்டு போடுறது மேட்ரு கிடையாதுங்க, அதுக்கெலாம் என்ன வேணும், என்ன வாங்கணும், அப்புறம் வந்து என்னென்னலாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருக்கணும். நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்ததுனால ஓட்டு போட முடியாமல் தவிச்சதை பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க அவங்க டைமுக்கு போக முடியாமல் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி சொன்னாங்கன்னல, அவங்க வந்து கடைசி 5:55க்கு ஒரு பொண்ணு போய் ஓட்டு போட்டுருக்கு. எப்போது 2 நாள் முன்னாடி கிளம்பி வர்றதுக்கு அவ்வளோ டிலே. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து பக்காவாக வந்து அமைச்சு கொடுக்கல இந்த திமுக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா. இதுலேயும் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு 5% வாக்கு, 3லேருந்து 5% வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்குது. இந்த மாதிரியே எஸ்ஐஆர்னாலையும் இந்த மாதிரி லேட்டாக வந்ததுனாலையும், அதாவது கரெக்டாக டைமுக்கு வர முடியல அப்படின்றதுனாலையும் அவ்வளோ ஓட்டு வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி விஜய் வந்து இதெல்லாம் முடித்த பிறகு டூர் போயிடுவார் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு நாங்கள் பார்த்தா, டூர் போனது வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. அவர் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அப்புறம் விஜய்க்கு பீட்டா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் வச்சு இது பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, புறா வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கட்சிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்று அப்டேட் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து த்ரிஷா வேறு போஸ்ட்டை போட்டு பாட்டை போட்டு விட்டாங்க, விஜயோடைய பாட்டு. அது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ May 4 கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு எதிர்பார்த்த வாக்குகள் அவருக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லாருடைய முதல் பயணம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, விஜயகாந்தாக இருக்கட்டும், அடுத்து கமலஹாசன் அவர்கள் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அரசியலுக்கு வந்து பெற்ற வாக்குகளை விட முதல்ல விஜய் அவர்கள் அதிகமான வாக்குகள் பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ விஜய் வேவ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்